நியூ கிளைண்ட்டை ஆன்போர்ட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அந்த கிளைண்ட் எங்கேருந்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் யூஎஸ்லேருந்து அந்த கிளைண்ட் நம்மக்கிட்ட ஒர்க் பண்ண வந்திருக்காங்க. ஸோ அந்த கிளைண்ட்டை நான் எப்படி அக்வயர் பண்ணேன், என்ன சர்வீஸ் நான் ப்ரொவைட் பண்ணுறேன், நீங்கள் எப்படி யூஎஸ் அண்ட் யூகே கிளைண்ட்ஸோட ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோக்குள்ளே பார்ப்போம். சப்போஸ் நீங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருந்தால் திஸ் சேனல் இஸ் ஆல் அபவுட் நான் பண்ணுற ட்ராப் ஷிப்பிங் பிஸ்னஸ் ஜர்னி ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணுற மாதிரியும், நான் பண்ணுற ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் ஜர்னி டாக்குமெண்டேஷன் பண்ணுற மாதிரி எப்படி யூஎஸ் அண்ட் யூகே கிளைண்ட்ஸோட ஒர்க் பண்ணுறன்ற விஷயத்தை சொல்கிற மாதிரி இருக்கிறதா இந்த சேனல். சப்போஸ் நீங்கள் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருந்தால் டெஃபினட்டாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த சேனல். ஸோ இப்போ ஃபஸ்ட் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து செகண்ட் இயர் படிச்சுட்டு இருந்தேன், காலேஜ் செகண்ட் இயர். அப்போ தான் வந்து கோவிட் ஹிட் ஆச்சு. இந்த கோவிட் ஹிட் ஆன டைமில் தான் நம்ம வந்து ஒரு ஐடியாலஜி தெரிஞ்சிச்சு. நம்ம வந்து வீட்டிலேருந்தே நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோமே, இந்த டைமை நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், ஓரளவுக்கு எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக யூட்டிலைஸ் பண்ணணுமோ அந்தளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண ஒர்க் தான். நான் வந்து நிறைய யூடியூப் சேனல்ஸ் ஆல்ரெடி ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபிட்னஸ் பார்க்கலாம்னு இருக்கும் அந்த சேனல் பேர். அந்த சேனல் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து வீடியோஸ் போட்டிருந்தேன். ஆப்வியஸாக அது ஒர்க் அவுட் ஆச்சு. ஒரு சில வீடியோஸ்லாம் 8 lakh வியூஸ் போச்சு. ஸோ அதனால் ஒர்க் அவுட் ஆகிட்டு. பட் ஆனால் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதுக்கான எஃபர்ட் அண்ட் மணி அதிகமாக கிடைக்கல. இன்னும் அந்த வீடியோஸ் வந்து அதிக வியூஸ் பண்ணாலும் அதுக்கான மணி அண்ட் எஃபர்ட் நம்ம போடுற அமௌண்ட்டுக்கு ஒரு அமௌண்ட் வரணும்ல, அந்தளவுக்கு எதுவுமே வரல. ஸோ வந்து இதை நம்ம ஸ்டாப் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதை நம்ம ஒரு கொஞ்சமாக வச்சுட்டு நம்ம வேறு டைமில் வேறு ஒரு டைமை நம்ம மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது ரொம்ப அதிகமாக ஏர்ன் பண்ணணும். அதுவும் நம்ம கொஞ்சம் லிமிட்டட் டைம் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணது தான் இந்த பிஸ்னஸ் மாடல். இந்த பிஸ்னஸ் மாடலை பற்றி எனக்கு சுத்தமாக ஐடியாலஜி இல்லை. டெஃபினட்டாக இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்ன உங்களுக்கு சின்ன கைடியாஸ் கொடுப்பேன். ஸோ 2 மாடல் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு சர்வீஸ் பேஸ்ட் பிஸ்னஸ் மாடல், ப்ராடக்ட் பேஸ்ட் பிஸ்னஸ் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சர்வீஸ் பேஸ்ட் பிஸ்னஸ் மாடல் வரும்போது தான் நம்ம ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ணுவோம். அந்த ஸ்கில்லை நம்ம வந்து சர்வீசஸாக ஒருத்தவங்க கிட்ட கொடுப்போம். அவங்க இந்த எக்ஸ்சேஞ்சாக நம்மளுக்கு மணியை தருவாங்க. இதுதான் வந்து சர்வீஸ் பேஸ்ட் பிஸ்னஸ் மாடல்னு சொல்லுவாங்க. இதுவே நம்ம வந்து ப்ராடக்ட் பேஸ்ட் பிஸ்னஸ் மாடல் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட்டை க்ரியேட் பண்ணுவோம். நம்மளே ஓனாக க்ரியேட் பண்ணுவோம். இதர் அது ஒரு வெப்சைட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு ஆப்பாக இருக்கலாம். அந்த ஒரு ப்ராடக்ட்டை க்ரியேட் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து அந்த ப்ராடக்ட்டை ஒருத்தவங்கிட்ட சப்ஸ்கிரிப்ஷன் மாடல்லையோ இல்லாட்டி நம்மக்கிட்ட வாங்கி 1 இயருக்கு யூஸ் பண்ணுங்கள், இல்லாட்டி ஃபைனலாக லைஃப் டைம் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் வாங்குவோம்ல எக்ஸ்சேஞ்சாக, அது வந்து ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் சர்வீஸ். எக்ஸாம்பிள் சொல்ல போனால் நெட்ஃப்ளிக்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை அமேசான் பிரைம் எடுத்துக்கலாம். அந்த ப்ராடக்ட்டுக்கு நம்ம மந்த்லி காசு கொடுக்குறோமோ, இயர்லி காசு கொடுக்குறோமோ, சப்ஸ்கிரிப்ஷன் பேஸில் நம்மகிட்ட மணி பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க. சர்வீஸ் பேஸ்ட் பிஸ்னஸ் பண்ணலாம். நான் வந்து ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ணிக்கிறேன். அந்த ஸ்கில்லை நான் வந்து இன்னும் எக்ஸ்சேஞ்சாக கொடுக்கும்போது எனக்கு நிறைய அமௌண்ட் தராங்க. ஸோ அந்த அமௌண்ட் வேரியஸ் ஆகுதுல்ல, ஏன் வந்து அதிக அமௌண்ட் தராங்க, கொஞ்சம் கம்மி அமௌண்ட் தராங்க அப்படின்ற விஷயத்தில் தான் நம்ம வந்து ஒரு ஹை ஸ்கில் பர்ஃபார்மராக இல்லை லோ ஸ்கில் பர்ஃபார்மராக அப்படின்ற டிஃப்ரென்ஷியேஷன் தெரியும். நான் வந்து ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ணேன். அந்த ஸ்கில்லை இன்னும் எக்ஸ்சேஞ்சாக நான் இந்தியன் கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணதுக்கப்புறமும் யூஎஸ் கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போதும் நம்மளுக்கு இன்னும் எக்ஸ்சேஞ்சாக அதிக அமௌண்ட் வர்றது தான் நம்மளோட வேரியேஷன்ஸ். அதில் தான் ஹை ஸ்கில் பர்ஃபார்மர், லோ ஸ்கில் பர்ஃபார்மர் டிஃப்ரென்சஸ் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் மணி ஃபோக்கஸ்டாக இருந்தாலும் அது வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு ஒரு பேஷனாகவும் கொஞ்சம் பிடிச்சிருந்ததுனால இப்போ ஒரு யூடியூப் சேனல் நம்ம ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அப்போ நான் ட்ரை பண்ணி கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டாலும் நான் வேரியஸ் டைம்ஸில் நிறைய ட்ரை பண்ணி பார்த்தேன். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ட்ரை பண்ணி பார்த்தேன். அதுவும் ஓரளவுக்கு சின்ன ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனால் நான் எதிர்பார்க்குற மாதிரி நான் எஃபர்ட் அதிகமாக போடுறேன், அதுக்கான ரிட்டர்ன்ஸ் எனக்கு அதிகமாக வர மாட்டுது அப்படின்னு நான் யோசிச்சிருந்தேன். ஸோ ROIன்னு சொல்லுவாங்க, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வந்தால் தான் நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். கரெக்டுங்களா? ஒரு 10 மணி நேரம் 15 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு வெறும் 10 ரூபாய் 20 ரூபா கொடுத்தா ஒத்துப்போமா? அந்த மாதிரி தான் எல்லா பிஸ்னஸ் மாடலையும் நம்ம கொஞ்சம் அதிகமாக ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன். இந்த வெப்சைட் டெவலப் பண்ணுறது ஒரு மேட்ரு இருக்குது, அந்த ஒரு விஷயம் இருக்குது. அந்த வெப்சைட் டெவலப் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஹை ஸ்கில் டெவலப்மெண்ட்டாக இருக்குது. நம்மளுக்கு மணி எக்ஸ்சேஞ்சும் அதிகமாக தராங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும்போது அது நம்ம கோவிட்டில் வீட்டில் தான் இருந்தோம். நிறைய ட்ரை பண்ணேன் இந்த HTML CSS. நான் ஆக்சுவலாக வந்து ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், இன்ஜினியரிங் BSc CSE ஸ்டூடெண்ட். நான் ரியாக்ட் நெட்டில் ட்ரை பண்ணி பார்த்துங்க, ரியாக்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ரியாக்ட் நெட் ஆப்பில் யூஸ் பண்ணுவாங்க, ரியாக்ட்னு யூஸ் பண்ணுவாங்க, HTML CSS. அது மட்டும் நிறைய டைப்ஸ் ஆஃப் லாங்குவேஜஸ்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் அதெல்லாமே ஒரு சின்ன விஷயம் இருந்துச்சு. நம்ம வெப்சைட் கிரியேட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மந்த்ஸ் கணக்கில் ஆகும். 3 to 4 months கிட்ட எடுக்கும் ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணுறதுக்கு. அதுவும் பார்த்தோமா அதுக்கு நம்மளுக்கு ஒரு டீம் தேவை. நம்ம ஒரு ஆளாக உட்காந்து டெவலப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சாத்தியம் இல்லாத விஷயம். அது இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கா அப்படின்னு நம்ம முதல்ல பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த இண்டஸ்ட்ரியை செக் பண்ணி பார்த்தோம். கோவிட் டைமில் அவ்வளோ பேரும் அந்த ஆஃப்லைனில் இருந்த எல்லாருமே அப்படியே ஆன்லைன் ஸ்டோருக்கு வந்தாங்க. ஸோ ஆன்லைனில் நம்மளுக்கு மேசிவான க்ரோத் இருக்குது. நம்ம இந்த வெப்சைட் கிரியேட் பண்ணி கொடுத்தா அப்படின்றது விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸ்கில்ஸை நான் வந்து இந்த மாதிரி கோடிங் நாலேஜ் வச்சு சர்ச் பண்ணும்போது எனக்கு சத்தியமாக ஒர்க் அவுட்டே ஆகலை. நான் ரொம்ப டைம் எடுத்தது. அதுக்கான கிளைண்ட்ஸை நம்ம அக்வயர் பண்ணுறதுக்கு ரொம்ப டஃப்பான விஷயம். நம்ம என்ன ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ணிட்டாலும் சரி வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்கில்லுக்கு நம்ம வந்து கிளைண்ட்ஸ் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்கில் டோட்டலாக வேஸ்ட் தான். நம்மகிட்ட அந்த ஸ்கில் இருந்து நம்ம கிளைண்ட்ஸ்க்கு நம்ம இன்னும் எக்ஸ்சேஞ்சாக மணி கொடுக்கும்போது தான் அது ஒரு ஒர்க் அவுட் ஆன ஒரு ஸ்கில்னு சொல்ல முடியும். வெப்சைட் கிரியேஷன், நோ கோட் வெப்சைட் கிரியேஷன் அப்படின்ற ஒரு மெத்தடை கற்றுக்கிட்டேன். ஸோ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து மார்க்கெட்டிங், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்தில் லேர்ன் பண்ணேன். நம்மளோட இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக், அப்புறம் ட்விட்டர், இந்த மாதிரி இருக்கிற சோஷியல் மீடியாஸ் எல்லாமே நம்ம க்ரோ பண்ண முடியும். நம்ம ஆர்கானிக்காக அதை வந்து லேர்ன் பண்ணி க்ரோ பண்ண முடியும். எப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம இன் எக்ஸ்சேஞ்சாக ஆப்வியஸாக நம்மளால் மணியை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணேன். அதே மாதிரி நான் வந்து இந்த வெப்சைட் டெவலப்மெண்ட் கற்றுக்கிட்டு
கிட்டத்தட்ட 54 கிளைண்ட்ஸ் இந்தியன் கிளைண்ட்ஸ் கூடயும் ஃபாரின் கிளைண்ட்ஸ் கூடயும் ஒர்க் பண்ணியிருந்தேன் ஸோ ஃபார் இது வரைக்குமே. இந்த கிளைண்ட்ஸ் அக்வாசிஷன்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. பெஸ்ட் பார்ட் என்ன பார்த்தீங்கன்னா நம்மளால் ஈஸியாக ஆட்ஸ் ப்ளேஸ் பண்ண முடியுது, அதை யூஸ் பண்ணி நம்மளால் கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ண முடியும். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேருந்து வேணால் நம்ம பீப்புளை ஆர்கானிக்காக கொண்டு வர முடியும் இன்ஸ்டாகிராம் பேஜஸ் மூலமாக. ஸோ நான் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்க யூஎஸ் கிளைண்ட்ஸ் 2 யூஎஸ் கிளைண்ட்ஸ் இருந்தாங்க. ஆல்ரெடி நான் கொலம்பியா கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணேன், அந்த கான்ட்ராக்ட் ஓவர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து 2வது வந்திருக்கு. இப்போ வந்து ஒரு 3rd or 4th கிளைண்ட் சொல்லலாம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களும் ஃப்ரம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் தான். இந்த கிளைண்ட் அக்வாசிஷன்ஸ் எல்லாமே நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது சோஷியல் மீடியாஸ் யூஸ் பண்ணி அக்வாசிஷன் பண்ணலாம். இந்த லேர்னிங் ஸ்கில்ஸ்னு இருக்கும் பார்த்தீங்களா, நீங்கள் வெப்சைட் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லாட்டி நம்ம சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், இல்லாட்டி நீங்கள் எனி ஸ்கில்ஸ், வீடியோ எடிட்டர்ஸ், எனக்கு தெரிஞ்ச வீடியோ எடிட்டர்ஸ் கூட நிறைய ஃபாரின் கிரியேட்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்கில் பேஸ்டு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய ஸ்கில்ஸை நீங்கள் டெவலப் பண்ண முடியும். நான் உங்களுக்கு ஒரு 4 to 5 ஸ்கில்ஸ் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2 to 3 ஸ்கில்ஸ் சொல்கிறேன், உங்களுக்கு ஈஸியாக புரிய வரும். ஃபஸ்ட்டு ஸ்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் கிராஃபிக் டிசைனிங்கை சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கான கிளைண்ட்ஸ் அக்வசிஷன்ஸ் ரேட்ஸ் அதிகமாக இருக்கும். இப்போ கூட கிராஃபிக் டிசைனிங் ஃபார் ஃப்ரீலான்சர்ஸ்லாம் நான் அவங்களோட பேர் சொல்ல விரும்பல. அவங்களாம் வந்து per இயருக்கு 20 lakhs earn பண்ணுறாங்க. இந்த அளவுக்கு ஏர்ன் பண்ணுற கெப்பாசிட்டி இந்த கிராஃபிக் டிசைனிங் இருக்குது. ஆனால் கிளைண்ட்ஸ் அக்வசிஷன் அப்படின்ற விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஸ்கில்ஸ்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு எங்கே லேர்ன் பண்ணலாம்? யூடமிலேருந்து லேர்ன் பண்ணலாம். யூடமிலே ஃப்ரீ ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. யூடமிலே நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் உள்ளே போயிட்டு டாபிக் சர்ச் பண்ணாலே லெஃப்ட் ஹேண்ட் சைட் கார்னரில் பேட் ஃப்ரீ அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ஃப்ரீ கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் நினைக்கிற டாப்பிக்கை ஃப்ரீயாகவே லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. கிராஃபிக் டிசைனிங் முன்னாடி நம்ம நிறைய ஃபோட்டோஷாப்ன்ற ஒரு விஷயம் தெரிய வேண்டியதாக இருக்கும். இப்போ தேவையே இல்லை, நிறைய டூல்ஸ் வந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் மிட்ஜர்னி வந்திருக்கு. மிட்ஜர்னி வந்து இப்போ முன்னாடி ஃப்ரீயாக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் நானும் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆனால் இப்போ அதுக்கும் வந்து ஒரு கேட்டை போட்டாங்க, ஃப்ரீ கிடையாது, காசு கொடுக்கணும்னு சொல்லிட்டு. அதுக்கு ஆப்போசிட் வேறு ஒன்று வந்திருக்கு, நத்திங் பட் ப்ளூ வில்லோ அப்படின்னு சொல்லுவாங்க. BLUEVILLO ப்ளூ வில்லோ அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் இருக்குது. இந்த ப்ராடக்ட் வந்து மிட்ஜர்னியோட டிட்டோ காப்பி தான், பட் ஈவென்ச்சுவலி ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்கிறேன். ஸோ அந்த ப்ராடக்ட் நீங்கள் லேர்ன் பண்ணி லோகோஸ், பேனர்ஸ் இது எல்லாமே டக்குன்னு கிரியேட் பண்ணி உங்கள் கிளைண்ட்ஸ் கிட்ட கொடுக்க முடியும். இந்த கிளைண்ட் அக்வசிஷன்ற பார்ட்டுக்கு நான் லாஸ்ட்டாக வரேன், உங்களுக்கு ஈஸியாக புரிய வரும். இப்போதைக்கு நான் என்ன எப்படி லேர்ன் பண்ணலான்ற சொல்லிட்டு இருக்கேன். ஸோ செகண்ட் ஸ்கில்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வீடியோ எடிட்டிங் லேர்ன் பண்ணலாம். இந்த வீடியோ எடிட்டிங் ஸ்கில்ஸுக்கு நீங்கள் டெஃபினட்டாக ஒரு மினிமமாக நீங்கள் வந்து ஒரு ப்ரீமியர் ப்ரோ கற்றுக்கிட்டாலே போதும். அதுக்கான ஸ்கில்ஸ் ரேஞ்சு நான் சொன்ன அதே மெத்தட் தான். நீங்கள் யூடமிலேருந்து ஃப்ரீயாக லேர்ன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் லைக் தட் யூடமில் போய் சர்ச் பண்ணி நீங்கள் ஃப்ரீ ஆப்ஷன் கிளிக் பண்ணால் யூடமில் ஃப்ரீயாகவே சொல்லி தருவாங்க. 500 600 ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லோக்கல் பிஸ்னஸஸ். இந்த லோக்கல் பிஸ்னஸஸில் எந்த பிஸ்னஸ் நம்மளுக்கு தேவைப்படுது, எந்த பிஸ்னஸ் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியுது அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்கும். சப்ளை எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு டிமாண்ட் அண்ட் சப்ளை மூலமாக அந்த ஸ்கில்லை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். மோர் தென் 20+ கூட நான் வந்து இந்தியன் கிளைண்ட்ஸ் கூட தான் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து இன்டர்நேஷனல் கிளைண்ட்ஸ் கூட ஷிஃப்ட் ஆக ஆரம்பிச்சேன். அதுக்கான ஷிஃப்டிங் நான் ரீசன்ஸும் நான் சொல்கிறேன் உங்ககிட்ட. ஃபைனலாக 4th ஒன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட வெப்சைட்ஸை கிரியேட் பண்ணணும்னு நினச்சின்னா வெப்சைட்ஸுக்கு டிமாண்ட் கன்ஃபார்ம் அதிகம். உங்களுக்கு வெப்சைட் டெவலப் பண்ணணும்னு ஐடியாஸ் இருந்ததுன்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணி பார்க்கலாம் என்னோட கோர்ஸை. ஏன்னா ஆல்ரெடி மோர் தென் 2000+ ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணியிருக்கேன். ஸோ செகண்ட் பேட்சும் நான் வந்து ட்ரெயின் பண்ணியாச்சு. இப்போ தேர்ட் பேட்ச்க்கான வெயிட்டிங் லிஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணி வெயிட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வெபினார் ஒன்று நடத்தும். அந்த வெபினாரில் உங்களுக்கு ஐடியாஸ் கிடைக்கும். நீங்கள் வந்து எப்படி வந்து கோடிங் நாலேஜ் இல்லாமல் வெப்சைட் டெவலப் பண்ணலான்ற ஐடியாஸ் கிடைக்கும். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் மோர் தென் 2000 ஸ்டூடெண்ட்ஸ் வெப்சைட்ஸை கோடிங் நாலேஜ் இல்லாமல் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நிறைய கிளைண்ட்ஸ் அக்வசிஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வீடியோஸும் நீங்கள் இப்போ அவங்க டெவலப் பண்ண வெப்சைட்ஸும் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கலாம். 5th ஒன் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். இந்த வெப்சைட் டெவலப் பண்ணிட்டு இருக்கும்போது நான் அந்த சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் எப்படி லேர்ன் பண்ணால், ஆப்வியஸாக நான் சொன்ன மாதிரி யூடியூப்பில் நான் பண்ணிட்டு இருந்தேன். இந்த யூடியூப்பில் எனக்கு வந்து ஒரு சேனலில் 8 lakh வியூஸ் கொண்டு போகும்போது எனக்கு தெரிய வரும் என்னென்ன விஷயம்லாம் அங்கே இருக்குது அப்படின்ற லேர்ன் பண்ணேன். கொஞ்சமாக லேர்ன் பண்ணி அதில் ஒரு ஐடியாலஜி கிடச்சிது. அதே மாதிரி யூடியூப்லேயே கொஞ்சம் லேர்ன் பண்ணேன், அங்கேயே ஒரு ஐடியாலஜி கிடச்சிது. அப்படி இல்லாட்டி நான் இன்னொரு வீடியோ செப்பரேட்டாக நான் எங்கேருந்து பர்ஃபெக்டாக லேர்ன் பண்ணேன் அப்படின்ற டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன். அது எண்ட் ஆஃப் வீடியோவில் நான் கனெக்ட் பண்ணி வரேன், அந்த வீடியோ பாருங்கள். அங்கே லேர்ன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம கிளைண்ட்ஸ் அக்வசிஷன் பண்ணோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஒன்று ஆர்கானிக் கிளைண்ட் அக்வசிஷன், இன்னொன்று வந்து பெர்ஃபார்மன்ஸ் கிளைண்ட் அக்வசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மொதல் விஷயமா நம்மளோட கண்டென்ட் கிரியேட் பண்ணலாம், அது மூலமாக பீப்புளை அட்ராக்ட் பண்ண முடியும். இது வந்து ஒன் ஆஃப் தி ஆர்கானிக் வேஸ். செகண்ட் ஆர்கானிக் வின் பார்த்தீங்கன்னா கொலாபரேஷன். நல்ல நம்மளோட ஆடியன்ஸ் ரீச் இருக்கிற ஒரு ஆடியன்ஸ் கிட்ட நம்ம போய் கொலாப் பண்ணோம்னா அங்கேருந்து ஒரு சில கிளைண்ட்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. நம்ம இன்ஆர்கானிக் போகும்போது ஃபேஸ்புக் ஆட்ஸ், இன்ஸ்டாகிராம் ஆட்ஸ் பண்ணால் எல்லாம் மணி ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். US அண்ட் UK கிளைண்ட்ஸை அக்வயர் பண்ணுறதுக்கு நான் 0 rupees தான் எப்பயுமே ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஏன்னா என்னோட கண்டென்ட்டே ஈஸியாக ஒர்க் அவுட் ஆகும். எனக்கு மோஸ்ட் ஆஃப் தி டைம் ஆர்கானிக் வேஸ் தான் ரொம்ப பர்ஃபெக்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்தியன் கிளைண்ட்ஸை சூஸ் பண்ணுறதுக்கு நான் இன்ஆர்கானிக் வேஸ் சூஸ் பண்ணி ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிட்டேன். எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டேன், நான் வந்து வெப்சைட்ஸை கிரியேட் பண்ணி தரும்போது அவங்களுக்கு ஒரு மினிமமான பேசிஸில் கிரியேட் பண்ணி கொடுத்தேன். அவங்க கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அவங்க கிட்ட டெஸ்டிமோல் வாங்கி அந்த டெஸ்டிமோல் வச்சு என்னோட ஒரு பர்ஃபெக்டான ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணிக்கிட்டேன். எனக்குன்னு ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணி ஒரு போர்ட்ஃபோலியோ மாதிரி கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் கூகுளில் போய்ட்டு என் பேர் டைப் பண்ணாலே என்னோட வெப்சைட் டேரெக்டாக வந்துடும். Dikshit Adithya நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா என்னோட வெப்சைட் ஃபஸ்ட் பேஜில் வந்து நிற்கும். ஸோ அந்த வெப்சைட்டை நீங்கள் செக் அவுட் பண்ணி கூட பார்க்கலாம். அந்த இடத்துல ஒரு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். எப்படி வந்து நான் வந்து யார் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன்லாம் அங்கே இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு வந்து ஒரு பீட்டா வெர்ஷன் மாதிரி ரிலீஸ் பண்ணேன். நான் வந்து உங்ககிட்ட ஒர்க் பண்ணி தரேன். இன் எக்ஸ்சேஞ்சாக
நீங்கள் எனக்கு அந்த ஒரு மினிமம் வேஜஸ் மட்டும் கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் நீங்கள் ரிவ்யூஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணாலே உங்களுக்கு அது ஃப்ரீன்ற மாதிரி ஒரு 2-3 கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணேன். இது வந்து நான் இந்தியன் கிளைண்ட்ஸோட அக்வயர் பண்ண ஆரம்பித்தேன். அவங்ககிட்ட இந்த டீட்டெயில்ஸ் வாங்கினதுக்கப்புறமா அவங்க மூலமாக ஒரு 2-3 ரெஃபரல் வந்துச்சு. அந்த 2-3 ரெஃபரல் யூஸ் பண்ணி நான் ஒரு வெப்சைட்டுக்கு கிட்டத்தட்ட மினிமம் 10,000 வந்து 20,000 வரைக்கும் சார்ஜ் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியே ஒரு 4-5 வெப்சைட் ஆச்சு, 5-6 வெப்சைட் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து ஜாப்பனீஸ் ஸ்கூலு அந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கிரியேட் பண்ணிகிட்டே ஆரம்பித்தேன். இந்த மாதிரி வெப்சைட்ஸ்லாம் கிரியேட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்தியன் கிளைண்ட்ஸ்லேருந்து நான் வந்து கொஞ்சம் ஃபாரின் கிளைண்ட்ஸுக்கு கிளிக் ஆகணும் அப்படின்னு சூஸ் பண்ணேன். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு யூஎஸ்லேருந்து ஒரு கிளைண்ட் வந்தாங்க. அப்போ இன்ன வரைக்குமே அந்த கிளைண்ட்ஸ் ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்காங்க. லாங் டைம் கிளைண்ட்ஸாக தான் எனக்கு இருப்பாங்க எப்பயுமே. இந்த வெப்சைட்டில் என்ன ஒரு விஷயம்னா நம்ம மெயின்டெனன்ஸ் சார்ஜஸும் அவங்க கிட்ட கொடுத்துட்டே இருப்பாங்க. ஒன்ஸ் நம்ம கிட்ட வந்துட்டாங்கன்னா நம்மளுக்கு மெயின்டெனன்ஸ் சார்ஜஸும் அவங்க கொடுத்துட்டே இருப்பாங்க. ஏன்னா எந்த ஒரு இஷ்யூவும் வராமல் நம்ம வெப்சைட்டை பார்த்துக்கணும்ல. ஸோ அந்த சார்ஜஸும் நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி நான் கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ண ஆரம்பித்தோடனே தான் நம்மளுக்கு கிளைண்ட்ஸ் அக்வசிஷன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருந்துச்சு. ஓகேங்களா? இந்த கிளைண்ட்ஸ் அக்வசிஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து யூஎஸ் கிளைண்ட்ஸோட ஒர்க் பண்ணிட்டோம், யூகே கிளைண்ட்ஸோட ஒர்க் பண்ணிட்டோம், கொலம்பியா கிளைண்ட்ஸோட ஒர்க் பண்ணிட்டோம், இந்தியன் கிளைண்ட்ஸோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இந்த இந்தியன் கிளைண்ட்ஸ் அக்வசிஷன் இது எல்லாமே நான் மோஸ்ட்டாக ஆர்கானிக்காக தான் சூஸ் பண்ணேன். இன்னும் டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன்ஸ் தேவைன்னா நீங்கள் டெஃபினட்டாக நீங்கள் என்னோட குரூப்பில் வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் எப்படி அந்த ஃபாரின் கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணுற டீட்டெயில்ஸும் மோஸ்ட்டாக கொடுத்துருப்பேன் என்னோட கோர்ஸ்க்குள்ளே. இப்போ நம்ம எப்படி வந்து கிளைண்ட்ஸ் அக்வசிஷன் பண்ணுற மாதிரி சொல்லிட்டேன். இந்த கிளைண்ட் பண்ண வேல்யூவேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $1,200 வேல்யூவேஷன்ஸ். நம்ம ஊர் காசு கன்வெர்ட் பண்ணால் கிட்டத்தட்ட 96,000 97,000 ருபீஸ் வரும் நம்மளோட வேல்யூவேஷன்ஸ் இன் எக்ஸ்சேஞ்சில். ஸோ இவங்களுக்கு நான் வெப்சைட்ஸு கிரியேட் பண்ணி தருவேன், இவங்களுக்கு நான் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கை என்கேஜ் பண்ணி தருவேன். ஸோ கிளைண்ட் அக்வசிஷன்ஸ் வரும்போது சரி, நம்மளோட ப்ராடக்ட் இன்வெஸ்ட் பண்ணும்போது சரி, ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ணிவிட்டு அதில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்தாலே டெஃபினட்டாக பில்ட் பண்ண முடியும். நீங்கள் இந்த சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கை லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக டீட்டெயிலாக சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கை நான் எங்கேருந்து லேர்ன் பண்ணுறது ஒரு இன்ஃபர்மேஷனாக ஒரு கம்ப்ளீட்டான வீடியோ போட்டிருக்கேன் வித் ஸ்க்ரீன்ஷாட்டோட. அந்த வீடியோ நீங்கள் இங்கே செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.